அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாத்தா ஹாஜி எம்.ஏ. குலாமெதீன் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஊர் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு சிறந்த மனிதர். மில்லத் நகரின் மக்களின் பொக்கிஷம் என்றால் அது மிகையல்ல. தன் வாழ்நாள் முழுவதையும் சமுதாய சேவைக்காக அர்ப்பணித்த அந்த மனிதரை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. மனது வலிக்கிறது, கண்கள் பணிகின்றன. தன் வாழ்க்கையை எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தாரோ அதைவிடவும் என் பிள்ளைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வின் பாதையை அழகாக காட்டிய வழிகாட்டியவர். அவர் அனைவருக்கும் எடுத்துச் சொன்ன ஒரே அறிவுரை, பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இறைவன் நம்மோடு இருக்கிறான். மற்றவர்களிடம் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நான் செய்து கொண்டிருக்கும் சமூக சேவைகளையும் ஏழை மக்களுக்கான உதவிகளையும் கல்வியின் முக்கியத்துவத்தையும் பல வருடங்களுக்கு முன்பே என் கண்முன் சுட்டி காட்டியவர் அவர். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு சமூக சேவையையும் அவரது மடியில் அமர்ந்து பார்த்து வளர்ந்தவள் நான். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை தனியாக எதிர்கொள்வது எப்படி என்று என் நெஞ்சில் பிஞ்சிலேயே வீரத்தை ஊட்டியவர். நாம் ஒரு நல்ல விஷயம் செய்தால் 100 பேரில் 90 பேர் வரவேற்பார்கள், 10 பேர் எதிர்ப்பார்கள். அந்த 10 பேர் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக ஒருபோதும் தளர்ந்து விடக்கூடாது என்ற தைரியத்தை சொல்லிக் கொடுத்தவர். அவருடன் நான் பயணித்த அந்த குறுகிய காலமே இன்று நான் வாழ்நாள் முழுவதும் பயணிப்பதற்காக முழு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தது. எங்களை பிரிந்து இன்று 4 ஆண்டுகள் கடந்துவிட்டன. உங்களை பற்றி வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை. நீங்கள் செய்த சமூக பணிக்கு முன் நான் செய்யும் சமூக பணி கடுகளவுதான். உங்கள் துவாக்கள் எனக்கு என்றும் துணையாக இருக்கட்டும். உங்கள் அன்பு பேத்தி சாஜிதா பானு. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அவர்களின் மறுமை வாழ்விற்காக துஆ செய்வோம். மாஷா அல்லாஹ், உங்களுடைய ஈமான் மிக பெரிது. மற்றவர்களின் துஆ வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே.